அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றே என்னன்னு சொல்லலை, அதுக்குள்ளே வேற ஒன்றும் இல்லைன்ற. கல்யாண சீசன் வந்தாலும் வந்துச்சு. ஒரே நாளில் 4 கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு போகிறதா அந்த கல்யாணத்துக்கு போகிறதான்னு நமக்கு பெரிய குழப்பமே வருதுயா. ஓ, மொய் வைக்கிறதுக்கு யோசிக்கிறியா? என்னது மொய்யா? அப்படின்னா அப்போது நீ மொய் வைக்கிறது கிடையாது. ஏப்பா அதெல்லாம் யாருப்பா வச்சுக்கிட்டு இருக்கா? ஷு, அம்மா ஏப்பா எதுக்கு பாருகிற? மொய்யை பற்றி தான் யோசிக்கிறேன்னு நினச்சா ஓசியில் சாப்பிட்றத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? கரெக்டாக சொல்லிட்டியப்பா. டீக்கா ட்ரெஸ் பண்ணோமா, மண்டபத்துக்கு போனோமா, பந்தியில் உக்காந்தோமா, பட்டு பட்டுன்னு சாப்பிட்டோமா, பறந்தமான்னு இருக்கணும். ஆமாம், அதை விட்டுட்டு புதுசாக என்னமோ என்ன நீ மொய் வைக்க சொல்கிற? வேலையே உனக்கு இதுதானா? பின்ன வாழ்க்கையில் சோறு ரொம்ப முக்கியம்ப்பா. அப்பாடா, ஒரு வழியா மண்டபத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பந்தியில் என்னென்ன ஐட்டம்னு பார்ப்போம். ஆஹா, பந்தியை பார்த்தாலே 3 பந்திக்கு உட்காந்து சாப்பிடணும் போல இருக்க ஐயா. ஆஹா, இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டியது தான். என்னது இவன் இவ்வளோ நேரம் சாப்பிட்றான்? யோ, சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரியா. யோ, 5000 ரூபா மொய் வச்சுருக்கையா, நிம்மதியாக சாப்பிட முடியா? 5000 ரூபா மொய் வச்சா 5 நாளைக்கு உட்காந்து சாப்பிடுவியா? சீக்கிரம் எந்திரியா. அப்பாடா, சாப்பிட்டு எந்திரிச்சிட்டான். இந்த சீட்டை விடக்கூடாது. அப்பா, உட்காந்தாச்சுரா. இலை போட்டுட்டு வர்றாங்க. சார், டோக்கன். என்னது டோக்கனா? ஏப்பா இது என்ன ஹோட்டலா டோக்கன் கேட்குற? முதல்ல இலைய போடியா. டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவோம். என்னையா புதுசாக இருக்கு? அதை அங்கே போய் கேளுங்க. ஆஹா, பரபரப்பாக பந்தியில் உக்காந்தா பட்டுன்னு எழுப்பி விட்டாங்க இல்லையா. புதுசாக சிஸ்டம் கொண்டு வர்றாங்க ஐயா. டோக்கன் எங்கே தர்றாங்கன்னு தெரியலையே. போய் டோக்கனை வாங்கியே ஆகணும்பா. என்னது டோக்கன் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான்? காலையில் தானே நம்மளை பற்றி எல்லா டீட்டெயிலையும் இவங்கிட்ட சொன்னோம். அதுக்குள்ளே இங்கே வந்து டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஐயா. இப்போ எப்படி இவங்கிட்ட டோக்கன் வாங்குறது? அப்புறம்பா காலையில் தான் 2 பேரும் மீட் பண்ணோம். அதுக்குள்ளே ராத்திரியும் மீட் பண்ணிட்டோமேப்பா. என்ன டோக்கன் வேணுமா? ஆஹா, நம்மளை பற்றி தெரிஞ்சுதான் ஒரு மாதிரியாக கேட்குறான். ரிசப்ஷனுக்கு வர்றவங்க அவசியம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சந்தித்து ஒன்று gift கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அப்படி சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் டோக்கன். ஆமாம், உன்னை டோக்கன் கொடுக்க விட்டுருக்காங்களே, இந்த கல்யாணத்துக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? நான் தான் மாப்பிள்ளையோட அண்ணன். ஆஹா, இது தெரியாமல் வந்துட்டோம் ஐயா. செக்யூரிட்டி, இவரை கூட்டிகிட்டு போய் வெளியில் விடுங்க. ஏப்பா செக்யூரிட்டிலாம் எதுக்குப்பா? சொன்னால் நானே போயிட போகிறேன். நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, நீ இன்னும் போகலையே. A few moments later. அப்பாடா, மண்டபத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. எவ்வளோ ஆசையோடு வந்தையா. டோக்கன் சிஸ்டத்தை போட்டு நம்மளை டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிட்டானே ஐயா. என்னது கனவா? பயந்தே போயிட்டேனே ஐயா. அப்போ ஈவினிங்கு ரிசப்ஷன் கிளம்பிட வேண்டியது தான். அப்பாடா, ஒரு வழியா பல்கான ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. என்னது இவனும் வந்திருக்கான்? ஆஹா, நம்மளை பற்றி எல்லாமே இவனுக்கு தெரியுமே ஐயா. ஒருவேளை போட்டு கொடுத்துட்டான்னா கண்டுக்காம அப்படியே ஒதுங்கி உள்ளே போயிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, பார்த்துட்டான் ஐயா. எப்பா, நான் ஓசியில் சாப்பிட வந்திருக்கத வெளியில் சொல்லி என் மானத்தை வாங்கிறாதப்பா. நானே ஓசியில் தான் சாப்பிட வந்திருக்கேன், அப்புறம் எப்படி உன்னை காட்டி கொடுப்பேன்? வாழ்க்கையில் சோறு ரொம்ப முக்கியம். ஆஹா, காலையில் தட்டி கேட்டான், இப்போ என்னடானா தட்டி கொடுக்குறானே ஐயா. யாரையுமே நம்ப முடியலையே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.